கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 107:43. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானமுள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அருமையான ஒரு வசனம். இந்த வசனம் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வது. யார் உணர்ந்து கொள்வார்களா? ஞானமுள்ளவர்கள். கர்த்தருடைய கிருபை, இவையெல்லாம் தேவனுடைய கிருபை என்று சொல்லி உணர்ந்து கொள்வார்களாம். அப்போது ஞானம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய கிருபையினால் நடக்கிறது என்பதை குறித்த உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ எல்லாம் தன்னால் போல நடக்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதோ நம்ம முயற்சி பண்ணி கடினமாய் உழைக்கிறதுனால இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கணக்கு போடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் நம்ம எப்படி இருக்கணும்னா ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்பவர்களாக. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எப்படி நம்ம கிருபையாய் நடத்துகின்றார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எப்படி சொல்லுவோம்? கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் நல்லா இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்லை, அது கிருபையை உணராதவங்க எப்படி சொல்லுவாங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொல்லும் பொழுதே கர்த்தருடைய கிருபையினால் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம கர்த்தருடைய கிருபையை உணர்பவர்கள். இங்கு சங்கீதம் 107 பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய சங்கீதம். 43 வசனங்கள் இருக்குது. இதில் உள்ளதெல்லாம் நீங்கள் நிதானமாக உட்கார்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இதில் நல்லா புரிந்து கொள்ள முடியும். பலவிதமான பாடுகள், கட்டுகள், வேதனைகள் இவைகள் மத்தியில் இருப்பவங்கெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு உடனே பதில் கொடுத்து விடுவிக்கிறார் என்பதை குறித்து அருமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107:6, 13, அப்புறம் 19, 28 இப்படி இந்த 4 முறை இந்த வசனம் இங்கே எழுதியிருக்கின்றது. அப்போ அவர்கள் ஆபத்தில், எப்படிப்பட்ட ஆபத்துலலாம் இருக்கிறாங்களாம்? முதல்ல சங்கீதம் 107 முதல் பகுதியில் பார்க்குறோம். அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபையின் நிமித்தம், மனுபுத்திரருக்கு அவர் செய்கின்ற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இவங்க இப்படி ஒரு கூட்ட ஜனம் எப்படி இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்களாம். அவங்க பசியினாலும் இல்லை தாகத்தினாலையும் ஆத்துமா தொய்ந்து போய் அலைந்தாங்க. அப்போது அவங்க இந்த இதிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஆபத்தில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்து அழகாய் அவர்களை போஷித்து தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என்று பார்க்கின்றோம். திருப்தியாக்கி அவர்களை பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். அவருடைய கிருபையின் நிமித்தம் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் பார்க்குறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பின் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் பாருங்க, அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ண நிமித்தமாக இப்படி இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களை விடுவிக்கின்றார். அப்புறம் பாவம் செய்து நோய்களினால் பிடிக்கப்பட்டு இப்படி பலவித மற்ற காரணங்களினாலேயும் நோயினால் மரணத்தின் விளிம்புக்கே சென்றவங்க கூட அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஒரு கப்பல் ஏறி கடல் யாத்திரை செல்றவங்க, கப்பல் பிரயாணம் செல்றவங்க கூட நடு கடல் அவர்களுடைய காற்று நிமித்தமாக ஆகாயத்தில் ஏறி இறங்குவது போல கடல் கொந்தளிக்குமா. அப்படி கொந்தளிக்கும் பொழுது அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போயிடும். கப்பல் ஓட்டுபவர்கள், கப்பலை நடத்துகிறவர்களுடைய ஞானமெல்லாம் அந்த நேரத்தில் மூழ்கி போயிருமா.
சங்கீதம் 107 அருமையாக எழுதியிருக்கு பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய கிரியையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்கப்படும். அப்பொழுது ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கின்றார். அமைதி உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கொந்தளிப்பை அமர்த்துகின்றார். பாருங்களேன், இதெல்லாம் யார் செய்கிறா அப்படிங்கிறத இப்படிப்பட்ட பாதையின் நடுவே நடப்பவர்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நம்மளால் நம்முடைய ஞானமெல்லாம் ஒன்று செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் திக்கற்றவர்களாய் அப்படி வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வரும் பொழுது இல்லையா, நம்மளால் அடக்க முடியாத பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அப்படியே நம்முடைய ஞானமெல்லாம் மூழ்கி ஒன்றும் செய்ய இயலாதவர்களாய் நம்ம நிர்கதியாய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்குற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அப்படி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறாராம். இப்போ இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அதாவது நோயின் பிடியில் இருந்தோம், அப்புறம் இது போன்ற பிரச்சனைகளின் மத்தியிலும் கட்டுகளின் மத்தியிலும் இருந்து யாராலையும் விடுவிக்க முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் தான் நம்மை விடுவித்து கிருபையினாலே நம்மை காத்து நடத்துகின்றார். அப்போ ஞானம் உள்ளவர்கள் இந்த கிருபைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனை முறையோ உங்களை தப்புவித்து தாங்கி அதிசயமாய் நடத்தி இன்றைக்கு இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய ஞானத்தினால் அல்ல, அல்லது உங்களுடைய உழைப்பினால் அல்ல, அது கர்த்தருடைய கிருபையினாலே என்று சொல்லி நீங்கள் உணருங்க. நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள். அப்படி அதை யோசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார். அவர்கள் என்ன சொல்ல வேண்டுமா? சங்கீதம் 107 முதல் வசனம் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது யார் சொல்வாங்களா? கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி நம்ம சொல்லணுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைகளை உணரும் ஞானவான்கள் சொல்ல வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளும் நீர் எங்களை கிருபையாய் நடத்துகின்ற விதத்தை எண்ணி பார்த்து உம்மை துதிக்க உணர்ந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் நமது ஆசீர்வாத டிவியிலிருந்து நடத்தப்படுகின்ற ஒரு நாள் வாலிபர் கூட்டம், வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம் உள்ளது. இந்த கூட்டத்திற்கு தவறாமல் நீங்கள் வாலிப பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளுங்க. அன்பு பெரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வது இது எதற்கு அடையாளம்? இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு இடைப்படுவார், அவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வாதமான வழியிலே அவர்களை நடத்த துவங்குவார். அப்போது நீங்கள் இவங்களை அனுப்பி வைக்கிற நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, நாளைய தின வாலிபர் கூட்டத்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.